ஃபேன் போட்டுறாரு ஃபேன் வேண்டாம். அதுக்கப்புறம் சொல்றாரு இதுல எடுத்து உள்ளுக வைக்கிறாரு. இவர் தான் நான் பார்த்து இருக்கேன். 30க்கு மேல இருந்த காதிரா இப்ப 3 காதிராங்க. என்ன காதிர எத்தனை காலங்காலமா இவ்வளவு வேப்பர் எடுத்து போட்டியால் ஒரு வேப்பர் நான் எடுத்தது குற்றமா? அதான் அவன் பாத்தியே 2 பேருக்கும் கழிச்சு பாதி பாதி தந்துட்டு போறான். என்னடாப்பா இது வாசிய சாலையில எப்படி வச்சுக்கிறாங்க? இது பேசாம மூடி விடலாம் போட. ஆரண்டு தெரியும். ஒரு உப்பாக்கு பேப்பர் படிக்க வந்தாலும் காதிரிகளை தூக்கி எறிகிறது. இங்க பேப்பர் எல்லாம் இதுக்கு மேல படிவான அந்த இதுகள் வச்சு கிடந்தது. பாரத்துக்கு வைக்கிறதே காணையில். அதே மாதிரோ களவெடுத்து கொண்டு போகல. இந்த படிய பட்டியல் காதிரியெல்லாம் களவு கொடுத்து இப்ப கடைசியா 3 காதிரான் கிடக்கு. இனி பேப்பர்களை தேடி அதுகளை ஒழுங்குபடுத்துற மனுஷன் செத்து போவான். இந்தியான் பேப்பர் தான் எல்லாத்தையும் முடச்சு வச்சுக்கல. யார் இந்த யாருன்னு தெரியல. ஒரு வாசிய சாலையில படிக்கிற இடத்த ஒரு ஒழுங்கா வச்சிருப்ப மாட்டேன். இது இல்லை. அதுக்கு ஒரு நிர்வாகம் தலைவர் செய்யலாம். அது இதண்டு ஆக்கள் வைக்கணும் தவிர ஒன்னு இதுகள் ஒன்றும் பார்க்கல. விரட்டும் அவர் கில்மன். அதங்க விடிய வந்து நான் வரைக்கும் கிடந்த பேப்பரை காண இல்லையா? படிச்ச குறையில விட்டுட்டு போன பேப்பர். ஒரு கடிச்சாதாங்க விளையாடி கொண்டிருக்கேன். அரவாசியில விட்டுட்டு போன பேப்பர் எங்க போனது? காத்துக்கு எடுத்து கொண்டு போயிட்டோம். அங்க காத்துக்கு போயிருக்காரு. ஹலோ ஓ கில்மன், இந்த வாசியசாலை உங்களோட பொறுப்பு தந்தா நீங்க ஒழுங்காவில்ல பார்க்க போகணும். ஏன் எனக்கு பூட்டி போட்டு இப்ப நாங்கள் வாசிக்கிறார்கள் என்ன செய்கிறது? இல்ல இல்ல அத நீங்க சொல்லக்கூடாது. ஒரு ஆள் 2 பேர் வாசிக்க வந்தாலும் நீங்க திறக்கத்தானே வேணும். என்ன செய்கிறது? இப்ப திறந்து குடிக்கிற விடிய வச்ச பேப்பரை காணல. நான் விடிய 7 மணிக்கு வந்து வாசிட்டு போன பேப்பர் மிச்ச காண இல்லையே. இங்க வேலையில் இருக்கா நீங்களே இதுகளுக்கு வாரியல் பொறுப்புல வந்து அது இல்ல கவனிக்கணும். பேப்பர் நேற்றும் அரவாசி பேப்பர் யாரோ களவெடுத்து கொண்டு போய் கிடக்கு. யார் எடுத்து தெரியாது. நிர்வாக கூட்டம் கலைக்கிற என்ன முடிவெடுத்தீங்க போன கூட்டத்துல? இல்ல இங்க கில்மன் எனக்கு தெரியாது. இப்ப பேப்பரை கொண்டு வாங்க. அந்த பேப்பரை காண இல்ல. நான் முக்கியமான செய்தியை பாய்ச்சிட்டு போனது இடையில. நீங்க நீ மனுஷி கடைக்கு போகணும் சந்தையை போகணும் இல்லைங்க. 10 நிமிஷம் பண்ணப்ப நான் என்ன செய்யறேன்? அப்ப பேப்பர் இல்லாம நான் இருக்கிறா சும்மா. நல்லா வந்து கிளிப்பிய நீ வச்சு போட மனுஷர் ஒரு நிம்மதியா பேப்பர் படிக்க வந்தா. வாராந்த அரசியல் ஜாம்பவான் விக்டர் ஜவான் யாரோ இருக்கிறான் பாஷாலைக்குள்ள. கடிதமும் வாக்குறுதி அடம் பிடித்தார். இது படிச்சிட்டீங்களோ? எடுக்கட்டே இது
இங்க இங்க வாசிக்க வந்தா ஆட்கள் இருந்தா நீங்க அதுக்கிட்ட மாதிரி நடந்து கொள்ள வேணும். என்ன மாதிரி அது இல்ல அது உங்களுக்கே விளங்க வேணும். ஒரு வாசி சாலைண்டா அமைதி நிலவு கண்டு வாசல எழுதி போட்டு கிடக்கு. இல்ல அது உறிஞ்சி போய் கிடக்கு. நான் உறிஞ்சி வைக்கிறதா நான் ஒட்டி கொண்டு தெரிகிறது கேட்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவரால் இதுக்கு ஆட்கள் இருந்து படிச்சு கொண்டிருக்கீங்கன்னா அதுக்கு பாட்டு படிக்கிறேன். அப்ப நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு அடிக்க சொல்லுவோம். விஜயகுமார் பாடிக்கொண்டிருக்கோம். நீங்க அது முதல் மரியாதையா எழுதி கிடந்தது. நிலவுக என்று கிடந்தது. இப்ப பார்த்தா காவக்கானே நிலவு என்று கிடக்கு. அப்ப என்ன செய்யறது? முதல் நான் சொன்னா பெயிண்டில் எழுதி போடுங்க. அதை யாரும் ஒற்றையில் எழுதி போட்டு கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. அது கிழிஞ்சி போய் கிடக்கு. என்ன செய்யறது நாங்கள்? தம்பியோ இந்த பருவ கதை எனக்கு சொல்ல நான் சொல்லிக்கிறேன். மற்றது இன்னும் ஒரு கேள்வி உண்டு. நீங்கள் காலமே இல்லை வந்து படிச்ச நீங்கள் இதுல இருந்து ஒரு எழுத்து கூட விடாம முழுக்க வாசிக்கிறீர்கள். இந்த ஊர்லயே எத்தனை ஆயிரம் வாசிக்கிறான் நான் தான். ஒரு நாளைக்கு 3-4 தடவை வந்து படிப்பேன். முன்பக்கத்துல முதலாவதா இருக்கிற எழுத்துல இருந்து பின்பக்கத்துல கடைசியா இருக்கிற எழுத்து வரைக்கும் ஒவ்வொன்றா இருந்து வாசிக்கிறீர்கள். என்ன பிரச்சனை உங்களுக்கு? உனக்கு அங்க குத்துதுல கேக்குறது. உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப நீர் பிடிய உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க பிடிய வந்து வாய்ச்சறீங்களா பேப்பர்? அதை நீ அதனை பாத்து இப்ப பின்னேரம் நீ பாத்துருக்க எங்க பாத்துருக்க? நான் படிச்சேன். நீ வாசலுக்கு வரவே இல்லையா? நீ நான் பாத்துறேன் பிடிக்க. அப்புறம் நீங்க பின்னேராம வந்திருக்கிறீங்க. வீட்டை வேலை வட்டி இல்ல போலோட. ஓ இங்க இதுல போட்டு கூடாது. வேலை வட்டி இல்லாதவர் மோதல் வரத்தான் போகுது. ஏன் தலைகளா பிரிண்ட் பண்ணி கிடாது? நான் தான் தலைகளா பார்க்கணும். நல்ல பாடி குளிக்கணும். தமிழ் தலைவர்கள் சிந்தனைக்கு போக மாட்டான் போல கூட. தம்பி கொஞ்சம் அங்கால இறக்கி அடுத்த காரைக்கு போடாம அங்க போ. அதுல போயிரு. அதுல போயிரு. இந்த கையும் சும்மா இருக்கும், வாயும் சும்மா இருக்கும். அங்க போ, அங்க போ, ஒரு கரைக்கு போ. வெட்டு முளது கையை நிட்டுறது. நீங்க படுங்க பேசாம. நீரோ இது வந்து இதெல்லாம் கொட்டி விட்டு போறாங்க. இல்ல ஒவ்வொரு நாளும் வரைக்கும் கதிர இதாக்குறது தாரமாறாக்குறது. எனக்கு இப்படி கொஞ்சம் இப்படி படுத்திருந்து வாய்ச்சா தான் விளங்கும். நான் முந்தி படிக்கே இப்படி படுத்திருந்து தான் படிக்கிறேன். நான் நீங்கள் உங்களோட பாட்டுல உங்களோட இருந்து வாசிங்க. உங்களை ஏதாவது கேட்டுனாங்களோ நாங்க சரி. நீங்க வாசியாலை தலைவருக்கு அடிச்சு இந்த வாசியாலையில் நடக்கிற ஃபேன் வேலை செய்தில்லைன்னு சொல்லுங்க. முதலா காத்து வருது இல்லை. நான் அவருக்கு தான் அடிக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன சொல்லணும். என்ன பேர் மூட? சரியான வக்கையா பேர் என்ன? அது உங்களுக்கு தேவையில்லை. சரியான வக்கையா கிடக்குதுக்குள்ள. ஹலோ, எங்க நிக்கிறீர்கள்? கில்மன் எங்க நிக்கிறீர்கள்? நீங்கள் வரப்போறேன்னு நான் ஒரு ஒரு உரட்டோட நான் படுற பாடு. இங்க வாசியதால இருக்க படிக்க வர்றான இல்ல கேக்குறேன். இங்க சரியான பிரச்சனையா கிடக்கா. என்ன பாரு, நான் வரைக்க கதிரை மேசையெல்லாம் தூக்கி எறிஞ்சிடாக்கு. பேப்பர் எல்லாம் கீழே போய் கிடக்கு. அது பார்த்து பேப்பரை காணேன். இளந்தார் யாரோ ஒருவன் இருக்கிறான். 8 முழத்தை கையில நீட்டி கொண்டு பேப்பர் எல்லாம் கிண்டி எறிஞ்சோம். அது எனக்கு தெரியாது. எனக்கு இந்த பாசிதால ஒழுங்கா எங்க வேணும். பாசிதால போறங்க வரோம். யார் உடனே வாங்க. கில்மர் உடனே வாங்கோ. இது என்ன என்ன செய்யுது? நீங்க என்ன செய்யுது? இதுக்கு என்ன நடக்கு? பேப்பர் எதுக்கு இல்ல? இந்த கில்மர் குக்கே வாங்க. கொஞ்சம் உங்களோட பேப்பர் தான் களவெடுக்க நான் ஆளை பிடிச்சிட்டேன். என்ன வயிற்றுக்கு என்ன வச்சுக்கிறா? அதுக்குள்ள எங்க வயிற்று என்ன வீங்கி போய்க்கிறாக்கு, பொறுவி போய்க்கிறாக்கு. அது கொஞ்சம் கூட சாப்பிட்டேன் வேற. கில்மன் நீங்க உங்களோட வீட்டு வேலையை முடிச்சு படிக்கிறாங்க. என்னப்பா பொறுப்புறவாரிகள்?
அவர் ஆறுதல் அவர்கிட்ட நீங்க எதோ இருந்து பாசிங்க நான் போய் இங்க இங்க வா. அண்ணா இது பாசிங்க நீங்க போய் வாருங்க. என்ன வேற என்ன நீ ஒவ்வொரு நாளும் பேப்பரை எடுத்து கொண்டு போறோம் யார் எடுத்து கொண்டு உனக்குள்ள என்ன நடக்குதுக்குள்ள எங்க நடக்கு இந்த வயதுக்குள்ள நடக்கு இதுல இந்த முக்காவாசி பேப்பர் எங்கடாப்ப எங்க முக்காவாசி பேப்பர் இதோட முக்காவாசி பேப்பர் எங்க இல்ல கேக்குறேன் இதோட எல்லா பேப்பரும் இதுக்கு பேர் தான் முக்காவாசி பேப்பர் இங்க நடக்க எல்லா பேப்பர் என்ன எனக்கு இப்ப கதை விட போறீங்க கேக்குறேன் அப்ப நான் என்ன செய்யறதுப்பா அடே இதுக்குள்ள என்ன நான் போன் காய்ச்சி எடுக்கிறதுக்குள்ள என்ன சரி கொண்டு இருந்தேன் ஒண்ணும் சரியில்லை அது என்ன சாப்பிடும் இப்ப என்ன சாப்பிட்டது என்ன வயிறு கொஞ்சம் விட்டு சாப்பிட்ட பேப்பர் மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு எடுக்க பேப்பர் மாதிரி விடுங்க விடுங்க அண்ணா விடுங்க சரி இப்ப உங்களுக்கு என்ன விடுங்க சரி நீங்க எடு பேப்பர் எடு ஒரு தடவை சொல்லக்கூடாது ஒரு கொஞ்சம் சொல்ல பேப்பர் எடு வச்சிருவோம் அப்போ விடிய காலமே நீ தான் பேப்பர் சூட்டி கொண்டு போயிரு முடியாம போகுதா பேப்பர் கில்மன் உங்களால எல்லாம் உங்களாலதான் பேப்பர் சட்டு நீங்க விடிய வச்ச பேப்பர் வயிற்றுக்கு பேப்பர் வச்சுக்கிறான் இல்ல வயிற்றுக்கு பேப்பர் வச்சுக்கிறான் விடிய வந்து பேப்பர் வச்சதா காணையில சரி வயிற்றுக்கு நான் பேப்பர் விடிய சாப்பிட்டு சொல்றாங்க நான் சொன்னானല്ലോ ஒவ்வொரு நாளும் பேப்பர் போகுதுன்னு உங்களுக்கு நிர்வாகத்துல சொல்லி அதுக்கு முடிவெடுக்க சொல்லி நான் சொன்னேன் அது மாதிரி இடையில கொஞ்சம் பேர் பேப்பரை வெட்டி வெட்டி வடிவான பட்டியல் அதுகளோட வார அந்த சினிமா படம் அந்த வருங்கள் கவர்ச்சி உடுப்போட அதுகள்ல உடுப்புகளோட இருக்கிற எல்லாம் வெட்டி வெட்டி கொண்டு போறான்னு ஒரு நான் சொன்னேன் அதான் இவர்தான் என்ன நாசமான வேலை செய்து வச்சுக்கிட்டு இது நூலகமா இல்ல வேற ஏதாவது வந்திருந்து விடியால இருந்து கணக்கிறது இதுல இருந்து கடலை போடுறது இவர் என்ன சொல்ற பேன் போடுறாங்க இவர் இதுக்கு நிக்க விடுறதுக்கு பேன் கண்டறியாத பேன் பேன் போடுறாரு பேன் அதுக்கு பிறகு சொல்றாரு இதுல எடுத்து உள்ளுக்க வைக்கிறார் இவர் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம் அப்போதோட பார்த்துட்டு இருக்கேன் நான் என்ன இஞ்சி வாக்கி அவரை பிடிச்ச வழியில இருப்போம் அந்த எங்களோட முன்னாள் தலைவர் எங்களோட ஆலோசகர் இப்ப இருக்கிற ஆலோசகர் வைத்தியங்கள பேப்பர் கொண்டு போறேன் அப்ப நீங்க பாத்துக்கிட்டு ஆலோசகரே பேப்பர் அடிக்கிறார் ஊர்ல இருந்து 5 காசு கூட நான் எந்த வீட்டுக்காண்டி கொண்டு போயிடலாப்பா என்ன பேப்பரை தூக்கி நான் உன்னோட கதைச்ச காய்ச்சி இருந்தல அப்ப வயிற்றுக்குள்ள ஒண்ணு அடிச்சு சரிகிறான் அவங்க எடுத்து எனக்கு நான் பொறுப்பு இல்லையாம அங்க போறேன் வீட்டுக்கு போறேன் மனுஷிய பார்க்க போறேன் டெய்ல போறேன் எனக்கு பேசி அடிக்கிறாங்க நீ பேப்பரை கொண்டு போன நான் வாசிதார ஒழுங்கா என் கூட காட்டி அவரோட நான் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கேன் ஒவ்வொரு நிர்வாகத்தை நான் கேள்வி கேட்டு கொண்டிருக்கேன் நீ என்னடா வந்து ஒவ்வொரு நாளும் சரி கொண்டு போறோம் பார்த்தா கதிரை அடே 30க்கு மேல இருந்த கதிரை இப்ப 3 கதிராங்க எங்க கதிரை இவன் 3 காலமா விடிய இட வந்து சொல்லி குளிசா போடுற மாதிரி ஒவ்வொரு நேரம் வந்து எடுத்துட்டு போறான் நீ ஒவ்வொரு நாளும் பாருங்க நான் வந்துட்டு போற நேரங்கள்ல இவன் பாராம போல கள்ள நாக்கள் இருக்கிற நேரம் பெறுவானோ இப்ப நான் இருந்ததா உனக்கு இதா போச்சு நான் சொன்னது சரியா பிள்ளையோ நான் சொல்றது சொல்லுவேன் அந்த நாக்கள் வரையில சொல்லுவேன் காலாட்டி ஆசையா ஒரு பேப்பர் எடுக்கலாம் அது என்னத்துக்கு சாப்பாடு விடியெடுத்த பேப்பருங்களா விடியெடுத்த பேப்பருங்க அது கால வச்சு என்னத்துக்கு எடுக்கிறான் என்னது சாப்பாடு தின்றனிய பேப்பர் எடுத்து இல்ல அப்ப என்னதுக்கு சாப்பாடு கட்டி குடுக்குறேன் என்னடா புதுக்கதை சொல்ற அது கூட பழைய பேப்பர் அங்க வருதுடாப்பா பழைய பேப்பர் கட்டுக்கட்டா வருது நிறக்கணக்குல வாங்க கொஞ்சம் காசானடா விசாரிக்காத வராது அது பொரிச்ச என்ன வடையில ஒண்ணு என்ன இழுக்குது இல்ல எங்களை விட்டு வடை சுடுறான் இது கொண்டு போனா தான் வடைக்கு என்ன வச்சு விட்டுறாதான் என்ன இழுக்கு நீ இப்ப காலமே இந்த பேப்பரை கொண்டு போனா ஒரு ஆள் வந்து இந்த பேப்பரை பாக்குறது அது கூட பரவாயில்ல நடுப்பக்கம் நக்கி என்ன மாதிரி அரைவாசியே காண இல்ல அதை விட ஒவ்வொரு பேப்பரும் ஒன்றோட நம்பர்ல இல்ல முன்பக்கத்தை பார்த்து 8ஆம் பக்கம் தொடர வேண்டும் போனா அங்க பார்த்தா இல்ல அதே சொல்லுங்க இடையில ஒன்று எடுத்தா தான் தெரியாது என்ன பொறுப்பு இல்ல சொல்றாங்க அதான் சரி விடுங்க என்ன விடுங்க அதான் சரி இப்போ உனக்கு என்ன வருவாருன்னா என்ன செய்யும் பொலிசுக்கு எனக்கு தெரியாது ஒண்ணும் செய்யல இவன பாசு தலைக்கு வரப்பட அப்படி செய்ய விடுங்க மற்ற கேமரா வந்து ஊட்டுங்க அடுத்த நிர்வாக கூட்டத்துல நாம கதைக்கிறோம் படிவா
இந்த குறுகுதாலமணி செய்து வேணும் மௌனை அடே வீட்டுல உழைக்கிறதுக்கு என்னடாப்பா நீங்க ஒரு சமைச்சு குடுக்குறீங்கன்னா என்ன செய்யணும் அதுக்கு பேப்பரை வாங்குங்க காசு பழைய பேப்பரை கேட்டு கொடுத்துருப்பாங்க போன வருஷம் அத நீ கேட்டீங்கன்னு சொன்னா சரி விடுங்க. இப்ப என்ன வந்தது உங்களுக்கு ஒரே ஒரு பேப்பர் இத்தனை ஒன்று பேப்பர் அதுக்கு போட்டு சண்டை பிடிக்கிறீங்க நீங்க சும்மா என்னதுக்கு சண்டை பிடிக்கிறீங்க வீணா அப்புறம் என்ன எத்தனை காலங்காலமா இவ்வளவு பேப்பர் எடுத்து போட்டியால் ஒரு பேப்பர் நான் எடுத்தது குற்றமா என்ன இவ்வளவு பெரிய பெரிய பேப்பரா இது பெரிய பேப்பரா நீ பாதி வச்சிரு இது இதுக்கு போய் சண்டை பிடிக்க நினைக்கிறீங்க அங்க வட பொறிஞ்சு எல்லாம் வெளியில வரப்போகுது ஆறு நான் தின்னையிலாம் இல்ல இல்ல நான் ஒன்று சொல்லட்டும் அடுத்த நிர்வாகத்துல கமரா விட்டுங்கோ வாசியசாலையில இவனை மட்டும் விடாங்க அவ்வளவு கதை எனக்கு நாளையில இருந்து பேப்பர் ஒழுங்கா இருக்கணும் சரிதானே இவனை விடாதேங்க சரிதானே இவனை பேப்பர் வேண்டா ஒட்டி விடுங்க எப்படி பேப்பர் கலர் சொல்லி ஒரு இதா ஒட்டி விடுங்க சரி நிர்வாக கூட்டத்துல அடுத்த நிர்வாக கூட்டத்துல எல்லாத்தையும் கழிச்சு கிளியர் பண்ணி விடுவோம் சரி இவனை யாருன்னு பார்த்து இவனை இங்க விடாம பண்ணுவோம் இவனை தெரியும் தானே இப்ப இவன் தானே தெரிஞ்சிருந்தானே அவனை தெரியும் இன்னார் இப்ப எவனம் இருக்கிறான் இந்த மாதிரி கழிச்சிட்டு நிர்வாக கூட்டத்துல முடிவு எடுத்துடுவோம் அதான் ஏற்கனவே வாசியாலைக்கு ஆக்கள் வர்றது குறைவு பெரிய ஆக்கள்லாம் கொஞ்சம் பேர் வந்து படிக்குது அதையும் கிழிச்சிட்டு போனா அதுகளும் ஒழுங்குலாம் வேற வாசியாலை போனா இங்க வாசியால பூட்ட வேண்டிதான் அவன் பாத்தியே 2 பேருக்கும் கிழிச்சு பாதி பாதி தந்துட்டு போறான் அது சரி உங்களை யாரு எனக்கு போட்டு கொடுக்குறாரு அதான் என்ன கொஞ்சம் கல்லலாக போய் பாத்துட்டு இப்ப அவன் வந்திருந்தா நம்பி இருப்பான் அவன் என்ன வேற உங்க நிர்வாகத்துல இருக்கான் அவன் அவனுக்கு என்ன கண்ணில் ஆட்டக்கூடாது நல்ல காலமா போச்சு நான் வந்தது இன்னைக்கு நான் இதுல இருந்தது நல்லதா போச்சு சரி ஒரு பூட்டி போட்டு போ நான் நாளைக்கு பேப்பர் சரி பண்ண என்ன வேண்டும் வர படியா நோட் பண்ணி வச்சு அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்